நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது பாருங்க, தியரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க 2 மார்க்ல. இது வந்து ஏப்ரல் 2024 ஓட கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஃபுல்லா தியரி தான் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் வந்து 11th பாருங்க, ஒரு ப்ராப்ளம் அப்நார்மல் லாஸ் கெயின் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 2மே ஈஸி தான். இது எல்லா ப்ராப்ளமுமே நம்ம சால்வ் பண்ணி ப்ரீவியஸாவே வீடியோ போட்டாச்சு. பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல சொல்யூஷன் எப்படி போடணுன்றது தெரியும். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. பார்ட் பில இது வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட். ஓகே, பை ப்ராடக்ட் இது குடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம வந்து ஆன்சர் ஏற்கனவே போட்டிருக்கு. ஓகே, ப்ராசஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் தியரி கேட்டிருக்காங்க. ஜாப் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங். அப்புறம் மார்ஜினல் காஸ்டிங்ல பாருங்க, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. இது வேரியன்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, மெட்டீரியல் வேரியன்ஸ் இது. மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் பிரைஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து நம்ம ப்ரீவியஸாவே போட்டாச்சு. பிளேலிஸ்ட் இருக்கு, பாத்துக்குங்க. இது பாருங்க, கான்ட்ராக்ட் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இது பாருங்க, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லயே 2 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க 5 மார்க்ல. லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் இது. முன்னாடி மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். ஓகே, மெட்டீரியல் வேரியன்ஸ்ல இருந்து ப்ராப்ளம் வந்தது. இது லேபர்ல இருந்து வந்திருக்கு. கான்ட்ராக்ட் பாருங்க, 2 கான்ட்ராக்ட் வச்சிருக்கு. கான்ட்ராக்ட் ஏ, கான்ட்ராக்ட் பி சொல்லிட்டு 10 மார்க்ல. இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆன்சர் இருக்கு, பாத்துக்குங்க. அண்ட் இது ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 3 ப்ராசஸ் இருக்கு. ஓகே, 3 ப்ராசஸ் வச்சு ஆக்சுவல் அவுட்புட்டும் இருக்கு. இப்ப நமக்கு அப்நார்மல் லாஸ் கெயின் எல்லாம் கிடைக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் காஸ்டிங்ல 10 மார்க் கொஸ்டின். அண்ட் இது வந்து பாருங்க, மார்ஜினல் காஸ்டிங்ல ஒரு 10 மார்க் ப்ராப்ளம். அப்ப மார்ஜினல் காஸ்டிங்ல 2 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, கான்ட்ராக்ட்ல கேட்டிருக்காங்க, ப்ராசஸ்ல கேட்டிருக்காங்க. ஆப்பரேட்டிங்ல 10 மார்க் மட்டும் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 5 மார்க் கேட்டிருக்காங்க அண்ட் 10 மார்க்கும் ஒண்ணு கேட்டிருக்காங்க பாருங்க வேரியன்ஸ்லயே. ஓகே, இப்ப இது எல்லாமே சொல்யூஷன் முன்னாடியே குடுத்தாச்சு. பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவம்பர் 2023. இது பாத்தீங்கன்னா அரியர் கொஸ்டின் பேப்பர் இது. 2 மார்க்ஸ் எல்லாமே தியரி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இது இஓக்யூ. இது பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங், எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங். ஓகேவா? அதாவது 5th செமஸ்டரோட கொஸ்டின் இது. இது கான்ட்ராக்ட்ல சின்ன ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. ப்ராசஸ் காஸ்டிங்ல ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஜாப் காஸ்டிங் ப்ராசஸோட டிஸ்டிங்கிஷ் கேட்டிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் காஸ்டிங்ல ஒரு 5 மார்க். வெறும் கால்குலேஷனோ பேசஞ்சர் கிலோமீட்டர் தான். இது ஈஸி தான். பாருங்க, மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். வெறும் பிவி ரேஷியோவும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டும். அண்ட் இது பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங் 10 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அண்ட் இது ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஏபிசி 3 ப்ராசஸ் இருக்கு. இது வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங்ல கேட்டிருக்காங்க. காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் மார்ஜினல் காஸ்டிங்ல. அதனால மார்ஜினல் காஸ்டிங் அவசியம் எல்லாரும் நல்லா தரவா படிச்சிருங்க. 15 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொஸ்டின் வந்துருது அதுலயே ப்ராப்ளம்ஸ். இது ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பர். இதுல பாத்தீங்கன்னா 2 மார்க் எல்லாமே தியரி தான். ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. பர்பஸ் ஆஃப் காஸ்ட் ஷீட் கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு வந்து 5th செமஸ்டரோட கொஸ்டின் இது. அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா 5th செமஸ்டர் கொஸ்டின் தான். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வெறும் காஸ்ட் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 5th செமஸ்டர்லயே படிச்சுட்டோம் இல்லையா? அதனால இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா ஜாப் காஸ்டிங் கேட்டிருக்காங்க. இது ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ப்ராசஸ் காஸ்டிங்ல ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங், அசம்ஷன் ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட். அண்ட் இது பாருங்க, மார்ஜினல் காஸ்டிங் 5 மார்க்ல ரொம்ப ஈஸி ப்ராப்ளம்.
பிவி ரேஷியோ, வேரியபிள் காஸ்ட், ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அண்ட் 10 மார்க் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங். கான்ட்ராக்ட்ல பாருங்க. கான்ட்ராக்ட் 1, 2 2 கான்ட்ராக்ட்ட வச்சு கேட்டிருக்கு. அண்ட் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, 3 ப்ராசஸ் இருக்கு. இது தியரியில கேட்டிருக்காங்க பாருங்க. வெஹிக்கிள் ரெஜிஸ்டர், ஒர்க் ஷாப் ரெஜிஸ்டர் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங் பாருங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். அடுத்து ஏப்ரல் 2022 கொஸ்டின் பேப்பர். இதுல பார்த்தீங்கன்னா, 2 மார்க் எல்லாமே தியரி தான். ஓகே. அதனால இந்த ரிப்பீட் 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரோட நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அத பார்த்துக்குங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்க்கும், ஜாப் காஸ்டிங்க்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங் கேட்டுட்டாங்க. அண்ட் ப்ராசஸ்லயுமே பாருங்க, ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க. தியரியும் ஒரு கொஸ்டின் இருக்கு, ப்ராப்ளமும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அவசியம் இந்த ப்ராசஸ், கான்ட்ராக்ட், இது மார்ஜினல் காஸ்டிங். இது 3 சாப்டர் நீங்க தரோவ் பண்ணிட்டீங்கன்னாவே, ஈஸியா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். இது பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். இதுவும் என்னது பேசஞ்சர் கிலோமீட்டரும், டோட்டல் கிலோமீட்டர்ஸ் கால்குலேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல கேட்டிருக்கு இந்த ப்ராப்ளம். இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட், ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது. நம்ம அந்த ஃபார்முலா போடுவோம் இல்லையா? அதுதான். ஓகே. இப்ப பாருங்க 10 மார்க்ல கான்ட்ராக்ட்ல கேட்டிருக்கு. கான்ட்ராக்ட்ல 10 மார்க் வந்திருக்கு. ப்ராசஸ் பாருங்க 3 ப்ராசஸ வச்சு 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஆப்பரேட்டிங் காஸ்டிங்ல இல்ல. ஏன்னா தியரி குடுத்துட்டாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, 2 பீரியட வச்சு நமக்கு மார்ஜினல் காஸ்டிங் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இத மாதிரி தான் மோஸ்ட்டா 10 மார்க்ல கேட்கறாங்க இல்லையா? அடுத்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல கேட்டிருக்காங்க பாருங்க. லேபர் வேரியன்ஸ். ஓகே. இது நவம்பர் 2023. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சப்ஜெக்ட் கோட் மாறுது. அதாவது அதுக்கு முந்தின பேட்ச்க்கு உள்ள சிலபஸ் இது. கொஞ்சம் அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எல்லாம் இருக்காது. ஓகே. இது ஃபுல்லா தியரி தான் கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸ்ல. மத்தபடி நெறைய சாப்டர்ஸ் சேம் தான். இது பாருங்க ப்ராசஸ்ல கேட்டிருக்காங்க. தியரியில ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் காஸ்டிங், லிமிட்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங். இது வந்து ஆப்பரேட்டிங் காஸ்டிங்ல கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங். இதுவும் வந்து வேரியன்ஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல இருக்கு. இது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் காஸ்டிங். இது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தான். இது தப்பா குடுத்துருக்காங்க. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். பெரிய அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இது ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, 3 ப்ராசஸ வச்சு கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் காஸ்டிங்கும், பவர் சப்ளை காஸ்டிங் இம்பார்ட்டன்ஸ் 3த்துக்குமே கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங்க்கும் சேர்த்து. மார்ஜினல் காஸ்டிங் பாருங்க. பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், ப்ராஃபிட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இருக்கிற இன்ஃபர்மேஷன வச்சு கண்டுபிடிக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ். ஓகே. வேரியன்ஸ் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இது பாருங்க ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பர். சப்ஜெக்ட் கோட் மாறும். பட் சிலபஸ் வந்து சேம் தான். ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. இது 2 மார்க் எல்லாமே வந்து தியரி தான் கேட்டிருக்காங்க. இது ஆப்பரேட்டிங் காஸ்டிங்ல கேட்டிருக்காங்க. பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும். அண்ட் இது பாருங்க மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இது வந்து உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங்லயே பிரேக் ஈவன் பாயிண்ட். இது வேரியன்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் பட்ஜெட்ரி கண்ட்ரோல்க்கும் டிஸ்டிங்கிஷ் கேட்டிருக்காங்க. பட்ஜெட்ரி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நம்ம இதுல படிப்போம். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல தான் படிப்போம். அதுக்கும் இதுக்கும் வந்து இங்க டிஸ்டிங்கிஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது பாருங்க கான்ட்ராக்ட்ல கேட்டிருக்காங்க. ஒரு கான்ட்ராக்ட் தான். ஆனா நெறைய இன்ஃபர்மேஷனோட குடுத்துருக்காங்க. அண்ட் இது பாருங்க 3 ப்ராசஸ் வச்சு இருக்கு. ஓகே. அவுட்புட் குடுத்துருக்காங்க. அப்ப அப்நார்மல் லாஸ் கெயின் பாருங்க. அப்நார்மல் லாஸ் அக்கவுண்ட், அப்நார்மல் கெயின் அக்கவுண்ட் எல்லாம் பிரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி
ஓகே. எலக்ட்ரிசிட்டியோடது. அதாவது ஆப்பரேட்டிங் காஸ்டிங்ல இது வந்து ஒரு டிஃபரண்டான ப்ராப்ளம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்ஜினல் காஸ்டிங் தான். இதுவுமே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. அரியர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது ஸ்டாண்டர்டு, இது ஆக்சுவல். இது நவம்பர் 2022. இது ஃபுல்லாவே தியரி தான் 2 மார்க்ல. இது கான்ட்ராக்ட் கேட்டிருக்காங்க. இது ப்ராசஸ்ல கேட்டிருக்காங்க. சிம்பிளா தான் இருக்கு. ஒரே ஒரு ப்ராசஸ் தான் நீங்க போட போறீங்க. இது ஜாயிண்ட் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் டிஸ்டிங்கிஷ் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங் கேட்டிருக்கு. அண்ட் இது அசம்ப்ஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேரியன்ஸ் தான். ஓகே, வேரியன்ஸ் காஸ்டிங் தான் இது. இதுவும் வேரியன்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. இது லேபர் அண்ட் இது சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ். இது பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்ல இருக்கு. அண்ட் இது பாருங்க ப்ராசஸ்ல கேட்டிருக்காங்க. 3 ப்ராசஸ் வச்சிருக்கு. கேன்டீன் காஸ்டிங்கோட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் கேட்டிருக்காங்க. ஆப்பரேட்டிங் காஸ்டிங்ல இந்த கேன்டீன் காஸ்டிங் இருக்கும். அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. மார்ஜினல் காஸ்டிங்ல. இது வந்து வேரியன்ஸ் தான். ஓவர்ஹெட், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நவம்பர் 2021. இது 2 மார்க் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தியரி தான். 2 மார்க் எப்பவுமே தியரிய கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது அட்வான்டேஜஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் காஸ்டிங், வாட் இஸ் ப்ராசஸ் காஸ்டிங், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் அண்ட் செப்பரேட் ப்ராடக்ட். அதாவது ப்ரீவியஸா கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னாவே, நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியா உங்களால சால்வ் பண்ணிட முடியும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாரும் அவசியம் பாருங்க. அப்பதான் ஐடியா தெரியும் எது மாரி டிஃபரெண்டா ப்ராப்ளம்ஸ் வருதுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, பாசெஞ்சர் கிலோமீட்டர் அசர்டெயின் பண்றது தான். இது மார்ஜினல் காஸ்டிங்ல ஈஸி தான் அந்த ப்ராப்ளம். இது வந்து வேரியன்ஸ் அனாலிசிஸ். கான்ட்ராக்ட்ல கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்ல 10 மார்க் கொஸ்டின். அண்ட் இது ப்ராசஸ் 3 ப்ராசஸ வச்சு கேட்டிருக்காங்க. இது வெறும் ப்ரொஃபார்மா, காஸ்ட் ஷீட்டோட ப்ரொஃபார்மா ஃபார் டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங். டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங்கோட காஸ்ட் ஷீட் ப்ரொஃபார்மா. அண்ட் இது மார்ஜினல் காஸ்டிங் ப்ராப்ளம். ஈஸியா தான் இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேபர் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, அவசியம் 5 மார்க்லயும் கேட்கறாங்க, 10 மார்க்லயும் கேட்கறாங்க. இது ஏப்ரல் 21. 2 மார்க் எல்லாம் தியரி தான். மெரிட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் காஸ்டிங். இது பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஷீட் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இது தெரியாது 5த் செமஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. காஸ்ட் ஷீட் எப்ப கேட்டாலும் நமக்கு போட தெரியணும். இது பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் காஸ்டிங் கேட்டிருக்காங்க. அண்ட் இது மேக் ஆர் பை டெசிஷன், ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் அது கேட்டிருக்காங்க. தியரி கேட்டிருக்காங்க மார்ஜினல் காஸ்டிங்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்க 5th செமஸ்டர் தான். ஸ்டாக் லெவல் சேஞ்சஸ். இதுவும் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்ல 2 ப்ராப்ளம் வந்துருச்சு. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங். இது மாதிரி பாருங்க நெறைய சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணிட்டு, ஒரு சில சாப்டர்லயே எல்லா கொஸ்டினுமே வந்திருக்கு. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாப் காஸ்டிங். இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். இது கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல இருந்து கேட்டிருக்காங்க 10 மார்க் கொஸ்டின். இது உங்களுக்கு ஆப்பரேட்டிங் காஸ்டிங்ல கேட்டிருக்காங்க. இது வந்து மார்ஜினல் காஸ்டிங். இதுல லாஸ் வச்சு குடுத்துருக்காங்க. எப்பொழுதும் ப்ராஃபிட்டே வரும். இது லாஸ் வச்சிருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. அடுத்து இது நவம்பர் 2020. ஜாப் காஸ்டிங் ஃபுல்லா தியரி தான். 2 மார்க். இது பார்த்தீங்கன்னா, ஈஸியான ப்ராப்ளம் தான். கான்ட்ராக்ட்ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க.
இது ரீஆர்டர் லெவல், அதாவது நம்மளோட ஸ்டாக் லெவல் சேஞ்சஸ் தான். இது 5th செமஸ்டரோடது, ஆனாலும் போட தெரியணும். வாட் இஸ் அப்நார்மல் லாஸ் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் ப்ராப்ளம் ஈஸி தான். இது பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் பிவி ரேஷியோவும். இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்டிங், இதுவும் ஈஸி ப்ராப்ளம் தான். ஆப்ரேட்டிங் காஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா 5 மார்க்ல உங்களுக்கு வெறும் இந்த பேசஞ்சர் கிலோமீட்டரும் அண்ட் ரன்னிங் கிலோமீட்டரும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்கு மோஸ்டா. அண்ட் இது பிரேக் ஈவன் பாயிண்டோட கான்செப்ட் கேட்டிருக்காங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் டர்ன் ஓவர். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட 5th செமஸ்டர் தான். இது லேபர் காஸ்டிங் ப்ராப்ளம். இது வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல இருந்து கேட்டிருக்கு. இது ஆப்ரேட்டிங் அண்ட் இது மார்ஜினல் காஸ்டிங். இது நவம்பர் 19. இது 2 மார்க்ஸ் எல்லாமே தியரி. இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங் கேட்டிருக்காங்க. அண்ட் இது ப்ராசஸோட ஃபீச்சர்ஸ். இது ப்ராசஸ் காஸ்டிங்கே கேட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் காஸ்டிங்லேருந்து கேட்டிருக்கு. இது மார்ஜினல் காஸ்டிங்லேருந்து வந்திருக்கு 5 மார்க் கொஷின். இது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் அனாலிசிஸோடது 5 மார்க்ல கேட்டிருக்கு. அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு. அண்ட் இது வந்து ப்ராசஸ் காஸ்டிங்கோட 10 மார்க், 2 ப்ராசஸ் வச்சு போட்டிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க. டோட்டல் கிலோமீட்டரும் பேசஞ்சர் கிலோமீட்டரும் போய் 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ்ல கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் வேரியன்ஸ் அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 2019 கொஷின் பேப்பர். 2 மார்க் எல்லாமே தியரியா தான் கேட்டிருக்கு. அண்ட் இது வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல ஒரு 5 மார்க் கொஷின் கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ல 5 மார்க், ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. அண்ட் இது ஆப்ரேட்டிங் காஸ்டிங்ல உங்களுக்கு 5 மார்க் பாருங்க. இதுவுமே டோட்டல் கிலோமீட்டரும் பேசஞ்சர் கிலோமீட்டரும் தான் அசர்டைன் பண்ண சொல்லியிருக்கு. இது மார்ஜினல் காஸ்டிங்கோடது 5 மார்க் ஈஸியா தான் இருக்கு. இது ஃபீச்சர்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் காஸ்டிங். இது வேரியன்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கான்ட்ராக்ட், இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். 10 மார்க் கொஷின்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸை வச்சு கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்டிங் தான். ஆப்ரேட்டிங் காஸ்டிங்ல உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியோடது வருது. ஓகே, ஆப்ரேட்டிங் காஸ்டிங்ல எப்பொழுதுமே டிரான்ஸ்போர்ட் தான் கேட்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் இதை மாதிரி எலக்ட்ரிசிட்டி அது மாதிரிலாம் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் ஈஸி ப்ராப்ளம். ஓகே, அவ்வளோதான். சரியா? இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வேற கொஷின் பேப்பர் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.